சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியாக அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். இவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பதாகவும் கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமிற்கு என்ன பாதிப்பு என்ற சந்தேகமும் கேள்வியும் உங்களுக்கு வரலாம். அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டில் தற்பொழுது இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவுகள் நிச்சயமாக கிடையாது. இதற்கு உதாரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 27ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று கூறப்பட்ட நிலையில் இன்றுடன் இவரது பிரச்சாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிரச்சாரத்தில் அதிக அளவு தொண்டர்கள் ஆதரவுகளை கொடுக்காததுதான் காரணம் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் அவர்களது மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவுகளும் குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக எடப்பாடியின் பேச்சுக்களும் எதிராகவே அதிமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள். வேறு வழி கிடையாது. அதிமுகவின் ஓட்டுக்கள் திமுகவிற்கு சென்றுவிடக்கூடாது என்றால் புதிய கட்சியை தொடங்குவதை தவிர வேறு வழியே கிடையாது என்பதற்கேற்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் ஒரே அணியாக ஒரே கட்சியில் இணைய வேண்டும் என்றால் அதற்கு எம்ஜிஆர், அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது சந்திப்புகளும் சசிகலாவை முதற்கட்ட சந்திப்பை ஏற்படுத்தியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த கட்சி வலுப்பெற்றால் நிச்சயம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறும்.